ஹாய். டே 72 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 டேஸ் சேலஞ்ச். 365 டேஸ் 365 மூவி சேலஞ்ச் தான் அது. ஸோ டெய்லி ஒரு மூவி வந்து நம்ம தேட்டரில் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி 72nd மூவியாக தி லைஃப் ஆஃப் சக் அப்படின்ற மூவி வந்து பார்த்துருக்கோம். ஸோ இங்கிலீஷில் தான் பார்த்தோம். அந்த மூவி இங்கிலீஷில் தான் வந்திருக்கு. மூவி வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன், ஃபேண்டசி அண்ட் ட்ராமா இந்த ஜானரில் தான் வருது. ஸோ ஒருத்தரோட லைஃப்பை ஒரு 3 செக்மெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் அதில் சயின்ஸை ஆட் பண்ணி அண்ட் வந்து சில ஃபேண்டஸியான விஷயங்கள் வந்து ஆட் பண்ணி இந்த மூவியில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சர் இருப்பார். ஸோ அங்கே அந்த இடத்துல வந்து கலிஃபோர்னியான்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்து நிறைய நடந்துகிட்ருக்கோம். ஸோ நிறைய இடத்துல எர்த்குவேக்ஸ் வந்துட்டுருக்கோம் அண்ட் வந்து நிறைய சிட்டிஸ் வந்து தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவர் வந்து ஸ்கூல் அன்றைக்கி முடிச்சுட்டு போகும்போது ஸோ வழியில் பார்த்தா ஒரு அப்நார்மலாக ஒரு பேனர் ஒன்று பார்ப்பார். எல்லா இடத்துலையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல் கிரேட் 39 இயர்ஸ் தேங்க்ஸ் சக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக் இருக்கிறல அவரோட ஃபேஸை போட்டு அவரோட ஃபோட்டோ போட்டு நிறைய பேனர்ஸ் வந்து ஒரு திடீர்னு பார்ப்பார். பட் அவருக்கு அவர் யாருன்ற ஐடியாவே வந்து இருக்காது. திடீர்னு எப்படி யார் இவருன்னு தெரியல என்ன மாதிரி அவருக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ அதே மாதிரி அன்றைக்கி போயிடுவார் நைட்டு. ஸோ அவரோட எக்ஸ் ஒய்ஃப் கிட்டேருந்து ஒரு கால் வரும். ஸோ அவங்களுமே வந்து இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து டிசாஸ்டர் நடந்துட்டு இருக்கிறதுனால ஸோ இவர்கிட்ட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பேசுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து மூவி வந்து ஸ்லோவாக போயிட்டே இருக்கும். மார்னிங் பார்த்திங்கன்னா ஸோ அவர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து வண்டிங்கெல்லாம் எதுவுமே போக முடியாத மாதிரி வந்து பிரச்சனை ஆகிடும். ஸோ அவர் வந்து பயந்துட்டு அவரோட எக்ஸ் ஒய்ஃப் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்து வாக்கபுல்லே போகணுன்னு நினைப்பார். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது அவர் வழியில் பார்க்குற மனிதர்கள் அண்ட் வந்து அந்த மறுபடியும் இந்த சக்க அவரோட பேனர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அங்கங்கே தெரிய வரும். ஸோ கொஞ்சம் பயந்துருவாங்க. அண்டு காலில் ஃபைனலாக வந்து இவர் அவங்க எக்ஸ் ஒய்ஃப் கிட்டே போயிடுவார். அங்கேருந்து கட் பண்ணி திருப்பி வந்து சக் இருக்கார்ல அவர் வந்து எப்படி லைவில் இருக்காருன்ற மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. ஸோ அவர் வந்து ஒரு ரோட்டில் நடந்து வந்துட்டே இருக்க ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக சடனாக பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம்ஸு ரோட்டில் ஒரு பொண்ணு வாசிச்சிட்ருக்கோம். அவர் என்ன நினச்சாரு தெரியாமல் திடீர்னு வந்து அங்கே இறங்கி டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அவர் இந்த நார்மலாக அவர் என்ன யாருன்றதே மறந்து அந்த டான்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அவர் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் பண்ணி பார்ப்பார். ஸோ அப்படியே வந்து அந்த ஒரு போர்ஷன் கட் ஆகி அகைன் வந்து 3rd போர்ஷன் அவரோட சைல்டுஹுட் வரும். ஸோ ஒரு சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஒரு 10 வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவாங்க. ஸோ ஒரு தாத்தா பாட்டி கண்ட்ரோலில் தான் இருப்பார். ஸோ அவங்க பாட்டி வந்து அவருக்கு அந்த டான்ஸை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்டு ஒரு டைமில் வந்து அவங்க பாட்டியுமே இறந்துருவாங்க. ஸோ இவர் ஸ்கூலில் வந்து ஒரு டான்ஸ் கிளாஸில் சேர்ந்து ஸோ அதில் வந்து இவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக வந்து இருப்பார். அவரோட தாத்தாவோட டேக் கேரில் தான் இருப்பார். ஸோ அவங்க தாத்தா வந்து இவருக்கு சில விஷயங்களை சொல்லுவார். இந்த மாதிரி வந்து மேக்ஸ் பற்றியும் சயின்ஸ் பற்றியும் சொல்லுவார். அண்ட் வந்து இந்த டான்ஸில் நீ கனெக்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி அவருக்கு சில அட்வைஸஸ்லாம் கொடுப்பாரு. அண்ட் அவங்க வீட்டில் மேலே பார்த்திங்கன்னா ஒரு ரூம் இருக்கும். ரூம் மீன்ஸ் வந்து ஒரு அட்டிக் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த ரூம் வந்து க்ளோஸ்லேயே தான் இருக்கும். சின்ன வயசுலேருந்து இவர் அந்த ரூமில் வந்து நிறைய வந்து அதுக்கு ஒரு மர்மமான கதைகள் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதில் போகக்கூடாதுன்னுவாங்க. அதில் எதுவுமே இருக்காதுன்னு சில நேரத்தில் சொல்லி இவரை சமாதானப்படுத்துவாங்க. ஒரு தடவை அவர் அதை வந்து திறக்கவும் ட்ரை பண்ணுவார் சின்ன வயசாக இருக்கும்போது. ஸோ அப்போ அவங்க தாத்தா கரெக்டாக திறக்கிற டைமில் இவரை தடுத்து நிறுத்திடுவார். நிறுத்திட்டு அவர் திடீர்னு அந்த ரூமை பார்த்து ஷாக் ஆகிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடுவார். ஸோ கொஞ்ச நாள் அவங்க தாத்தாவுமே இறந்துருவார். ஸோ இவர் கொஞ்சம் பெரிய பையன் ஆகிடுவார். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அந்த ரூமை அவர் திறந்து பார்த்தாரா அதில் என்ன இருந்துச்சுன்றது தான் வந்து மூவியில் லாஸ்ட்டாக வந்து ஃபைனலில் சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ மூவியுமே வந்து இதே மாதிரி தான் இருக்கும். கட்டாக போகும். அண்ட் வந்து அந்த சீன் மட்டும்தான் அப்படியே போயிட்டே இருக்கும் ஃப்ளோவாக. ஸோ என்ன சொல்ல வராங்கன்றது எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அந்தளவுக்கு ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது. ஒருத்தரோட லைஃப்பை ஒரு 3 பார்ட்டாக சொல்கிறாங்க. அதில் அவருக்கு நடந்த சில ஃபேண்டஸியான விஷயங்களை வந்து அதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த மூவி போகும். என்ன எப்படின்றத நம்மளால் வந்து எக்ஸாக்டாக வந்து அதை எடுத்துக்க முடியல. அவர் என்ன நினச்சி அந்த மூவியை சொல்ல வராங்க அண்ட் அது நமக்கு எப்படி ரிசீவ் ஆகுதுன்றது வந்து ஒரு சின்ன கேப் இருக்குது அது ரெண்டுத்துக்குமே. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த மூவி பாருங்கள், லைஃப் ஆஃப் சக். அண்ட் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். Day 72 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் தி லைஃப் ஆஃப் சக்.
விஆர் மாலில் தான் பார்த்துருக்கோம். ஷோ டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30 PM நைட் ஷோ தான் பார்த்துருக்கோம்.